அதை மியூசியத்தில் வைத்து இதுதான் ஃபிரௌனுடைய உடம்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே குர்ஆனுடைய வசனங்களையும் ஆதாரமா காட்டுறாங்க. அப்போ மக்கள் மைண்ட்ல எப்படி பதிஞ்சது? குர்ஆன்ல அல்லாஹ் பாதுகாப்பதா சொல்றான், இன்னொரு பாடி இருக்குது, இதுதான் ஃபிரௌனுடைய உடம்பு என்பது போன்ற செய்தி மக்கள்கிட்ட பதிய வைக்கப்பட்டது. பதிய வைக்கப்பட்ட பிறகு தமிழ் செய்யப்படுது, மொழிபெயர்ப்பு பண்றாங்க. மொழிபெயர்ப்பு செய்யக்கூடியவர்கள் அந்த மக்கள் மத்தியில் பரப்பப்பட்ட கருத்து இருக்கா இல்லையா, அதை மனசுல வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. அப்படி மொழிபெயர்க்கப்பட்ட காரணத்தினாலதான் குர்ஆன்ல ஃபிரௌனுடைய உடம்பு பாதுகாக்கப்பட்டதா வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து என்ன செய்கிறது, மக்கள் மத்தியில் உருவாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. முதல்ல ஃபிரௌனுடைய உடம்பு இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டது சொல்றாங்களா இல்லையா, அதை பார்த்தா அல்லாஹ் பாதுகாத்த மாதிரியா இருக்குது. அல்லாஹ் ஒன்றை பாதுகாத்தார், அது எப்படி இருக்குமோ அது போன்ற எந்த அம்சமே அதுக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கலாம் வச்சுக்கிடுங்க, அது பாதி தேஞ்சு போய் எல்லாம் அழுகி போய் சும்மா ஒரு எலும்பு கூடு மாதிரி என்ன செய்யாது, இருக்காது. அப்ப அல்லாஹ் பாதுகாப்பதற்குரிய எந்த அம்சங்களும் இன்றைய ஃபிரௌனுடைய உடம்பு சொல்லக்கூடிய அந்த பாடியில இல்லை. ரெண்டாவது, அது ஃபிரௌன் யார் நிரூபிக்கிறது? ஒரு உடம்பை கண்டுபிடிச்சாச்சுல, எத்தனையோ மம்மிகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு, இவன் தான் ஃபிரௌன் என்று யார் கண்டுபிடிச்சா? யாரு போய் பார்த்தா? யார் நிரூபிச்சா? அது கிடையாது. சரி, குர்ஆன்ல அப்படி அல்லாஹ் சொல்றாங்க. குர்ஆனை நாம படிச்சு பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக. ஃபிரௌனை நோக்கி அல்லாஹ் பேசுறான். அவங்க கடல்ல மூழ்கடிக்கப்பட்டவங்க, மூழ்கக்கூடிய ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல் யௌம நுனஜ்ஜீக. நஜ்ஜா என்று சொன்னால் இதே வார்த்தை குர்ஆன்ல சில இடங்கள்ல வந்திருக்கு. அங்க கூட என்ன அர்த்தம்? அங்க ஃபுல்லா என்ன அர்த்தம் வந்திருக்கு? காப்பாற்றுவோம் என்ற அர்த்தம் தான் வந்திருக்கு. நஜ்ஜாங்கிற வார்த்தைக்கு நீங்க குர்ஆன்ல பார்த்தே வச்சுக்கோங்க, இதே வார்த்தை குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்திருக்கு. எந்த அர்த்தம் மொழிபெயர்த்திருக்காங்க? காப்பாற்றுவோம் எந்த அர்த்தம் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா இந்த வசனத்துல மட்டும் எப்படி மொழிபெயர்த்திருக்காங்க? பாதுகாப்புன்னு மொழிபெயர்க்கிறாங்க. இப்படியே மொழிபெயர்க்கணும். அதே வார்த்தை குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்திருக்கா இல்லையா? ஹதீஸ்ல பல இடங்கள்ல வந்திருக்கு. அங்க உள்ள காப்பாற்றுவோம் என்று மொழிபெயர்த்து விட்டு இந்த இடத்துல மட்டும் பாதுகாப்பு மொழிபெயர்க்கிறாங்க. இது காரண நம்பிக்கை தான். ஒரு உடம்பு கண்டுபிடிக்கப்பட்டு இது ஃபிரௌன் பாடி சொன்னதுனால அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, மொழிபெயர்த்ததுனால அந்த வார்த்தைக்கு எப்படி மொழிபெயர்த்துறாங்க? பாதுகாப்புங்கிற வார்த்தையை போட்டு மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா குர்ஆன் அப்படி வரல. அல் யௌம நுனஜ்ஜீக, அல்லாஹ் ஃபிரௌனை நோக்கி பேசுறான். இன்றைய தினம் என்னைக்கு அவன் கடல்ல மூழ்கடிக்கப்படுறானோ அன்றைய தினம் உன்னை காப்பாற்றுவோம். எப்படி காப்பாற்றுவோம்? நீ பதனிக்க, உன்னுடைய உடம்போடு காப்பாற்றுவோம். எல்லாரையும் அல்லாஹ் மூழ்கடிச்சாலும் இவனை மட்டும் அல்லாஹ் என்ன செய்யறான்? அன்றைய தினம் உடம்போட காப்பாத்தி அல்லாஹ் கரை சேர்க்கிறான். எப்படி அல்லாஹ் கரை சேர்க்கிறான்? நீ தப்பூன நிமன் ஹல்ஃபக ஆயா, உனக்கு பின்வரக்கூடிய மக்களுக்கு நீ அத்தாட்சி ஆவதற்காக. பின்வரக்கூடிய மக்கள் அப்படிங்கிறது குர்ஆன்ல பல இடங்கள்ல வந்திருக்கு. எந்த அர்த்தத்தை வந்திருக்குன்னா, இப்ப நான் மௌத்தாயிட்டம் வச்சுக்கீங்க, நான் மௌத்தாகும் போது வாழக்கூடிய மக்கள் இருக்கானா இல்லையா, அவங்க யாரு? எனக்கு பின் வரக்கூடிய மக்கள். நான் மையத்துக்கு துவா செய்யும் போது கூட, இறைவா அவருக்கு பின்னால் அவருக்கு பின் இருக்கக்கூடிய மக்களுக்கு பரிகாரத்தை ஏற்படுத்துவாயாக அப்படிங்கிறோம். அப்ப பின்வரக்கூடிய மக்கள்னா என்ன அர்த்தம்? நான் செத்துட்டா உயிரோடு இருக்கிற மக்கள் இருக்காங்களா இல்லையா, அவங்க எனக்கு பின்வரக்கூடிய மக்கள். அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இந்த ஃபிரௌன் நோக்கி அல்லாஹ் பேசுறான். எல்லாரையும் மூழ்கடிச்சாச்சு, ஃபிரௌனும் மூழ்கடிச்சுட்டான், எல்லாரும் செத்துட்டாங்க. ஃபிரௌன் மட்டும் அல்லாஹ் சாக விடல. அல்லாஹ் நோக்கி சொல்றான், அல்யோம் இன்றைக்கு எல்லாரும் கும்பிடுறாங்களா இல்லையா, அன்றைய தினம் நுனஜ்ஜீக, உன்னை நாம் காப்பாற்றுவோம். எப்படி காப்பாற்றுவோம்?
உன் உடம்போட என்ன செய்வோம், உன்னை காப்பாற்றுவோம். நீ தப்புன நிமன் ஹல்ஃபத் ஆய, நீ வந்து உனக்கு பின்னாடி உள்ள மக்கள் நீ செத்துருவ, காப்பாத்தின பிறகு செஞ்சுவான், செத்துருவான். பின்னாடி உயிரோடு இருக்காங்களா இல்லையா, அந்த மக்கள் ஒண்ணு ஒரு அத்தாட்சியா இருக்கணும். பாரு, என்ன அநியாயம் பண்ணான், என்ன அக்கிரமம் செய்தான், எவ்வளவு பெருமை அடித்தான், போய் சேர்ந்துட்டானா இல்லையா என்று பின்வரக்கூடிய மக்கள், அவன் செத்த பிறகு உயிரோட வாழக்கூடிய மக்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக உன்னை உடலோடு காப்பாற்றுவோம் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். வரலாறுகளை நாம தேடி பார்க்கும் போது குர்ஆன் சொல்ற மாதிரியே எல்லாரும் மூழ்கடிக்கப்பட்டவங்க, பிறவன் மட்டும் குற்றையும் குறையுமா செய்யலாம், கரை ஒதுங்கலாம். எல்லா மக்களும் அவன் சாவதை பார்க்கும் பொழுது அவன் என்ன செஞ்சான், அவன் வந்து உயிர் பிரிந்தான். அவன் பிறவனும் மூழ்கடிக்கப்பட்டான். மூழ்கடிக்கப்பட்டதுதான் அவன் செத்தது காரணம். ஆனா எப்படி சாகல, முங்கிறவனே அப்படியே உள்ள போய் செத்தது, எல்லாரும் போன மாதிரி. அவன் மட்டும் குற்றையும் குறையுமாக கிடந்து எல்லா மக்களும் பார்த்து இவனுக்கு வந்து அந்த வேதனையை பின்வரக்கூடிய மக்களை படிப்பினாக்கி அல்லாஹ் செஞ்சான், அவனை சாயடிச்சான். இப்படிதான் குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் வந்து பிறவனுடைய உடம்பை பாதுகாப்பு செய்யல, குர்ஆன் சொல்லவே இல்லை. அந்த குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன்றைக்கு காப்பாற்றுவோம் அல்லாஹ் சொல்றான்னு தெரியல, என்றைக்கும் பாதுகாப்போம் என்ற வார்த்தையை அல்லாஹ் செய்யல, பயன்படுத்தவில்லை. எனவே குர்ஆன் வந்து பிறவனுடைய உடலை பாதுகாப்போம் என்று சொல்வதாக சொல்லப்படுவது தவறான மொழிபெயர்ப்பு. ஆனா இன்னைக்கு பிறவனுடைய உலகம் கிடையாது, அதுல ஆதாரம் கிடையாது. குர்ஆன் அப்படின்னு செய்யல, சொல்லவும் இல்லை என்பதுதான் மார்க்க அடிப்படையில் உள்ள சரியான பதிலாகும்.